உலகெங்கும் உள்ள நாடுகள் உள்நாட்டு பாதுகாப்பை உறுதி செய்யவும் இராணுவ வலிமையை பறைசாற்றவும் ஏவுகணை தொழில்நுட்பம் மிக முக்கிய பங்கு வகிக்கிறது. இன்றைய உலகில் ஒரு நாட்டின் பாதுகாப்பு வலிமையை அளவிடும் முக்கிய அளவுகோல் அதன் ஏவுகணை தொழில்நுட்பம்தான். இந்த தொழில்நுட்பம் வெறும் ஆயுதம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் அரசியல் செல்வாக்கையும் பேச்சுவார்த்தை வலிமையையும் நிர்ணயிக்கும் முக்கிய காரணியாக மாறியுள்ளது. உலகின் தலைசிறந்த ஏவுகணை தொழில்நுட்பத்தை கொண்டுள்ள 7 நாடுகளையும் அவற்றின் சிறப்பம்சங்களையும் பார்க்கலாம் வாங்க. முதலில் ரஷ்யாவை பார்ப்போம். வேகம் என்ற சொல்லுக்கு புதிய இலக்கணம் படைத்துள்ளது ரஷ்யா. அதன் அவன்கார்ட் ஏவுகணை ஒலியை விட 27 மடங்கு வேகத்தில் பாய்ந்து எந்தவொரு தற்காப்பு அரணையும் தகர்க்கும் வல்லமை கொண்டது. இந்த ஹைப்பர்சானிக் கிளைட் வெஹிக்கிள் மணிக்கு 21,000 மைல் வேகத்தில் பயணித்து அதன் பாதையை திடீரென மாற்றும் திறன் கொண்டது. 2000 கிலோ எடையுள்ள இந்த ஏவுகணை வெடிமருந்து இல்லாமலேயே அதன் கினெட்டிக் எனர்ஜி மட்டுமே 21 டன் TNTக்கு சமம். அமெரிக்காவை பொறுத்தவரை ஏவுகணைகளின் துல்லியத்தன்மை மற்றும் உலகளாவிய இலக்குகளை எட்டும் திறனில் அது நிகரற்றது. டாமஹாக் மற்றும் LRH-W ஏவுகணைகள் உலகின் எந்த மூலையிலும் உள்ள இலக்குகளை பின்பாயிண்ட் அக்யூரசியுடன் தாக்கும் வல்லமை கொண்டன. அமெரிக்காவின் கிரவுண்ட் மிட்கோஸ்ட் டிஃபென்ஸ் அமைப்பு அலாஸ்காவில் உள்ள லாங் ரேஞ்ச் டிஸ்கிரிமினேட்டிங் ராடாரின் மூலம் எதிரி ICBMகளையும் டீகாய்களையும் வேறுபடுத்தி அடையாளம் காணும் திறன் கொண்டது. சீனாவின் கடல்வழி ஆதிக்கத்தை பார்ப்போம். கேரியர் கொலையாளி ஏவுகணைகளை சீனா செதுக்கியுள்ளது. DF-21D மற்றும் DF-26 ஏவுகணைகள் ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர் அப்பால் உள்ள பிரம்மாண்டமான கப்பல்களை குறிவைத்து அழிக்கும் திறன் கொண்டவை. இந்த ஆன்டிஷிப் பலிஸ்டிக் மிசைல்கள் கடலில் மிதக்கும் ஏர்கிராஃப்ட் கேரியர்களையே இலக்காக கொண்டு வடிவமைக்கப்பட்டுள்ளன. இந்தியாவின் பாதுகாப்பு வானில் அக்னி வரிசை ஏவுகணைகள் தீப்பிழம்புகளாக சீறுகின்றன. அக்னி 5 ஏவுகணை 5000 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரம் பாய்ந்து செல்லும் கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஆற்றலை உலகுக்கு பறைசாற்றுகிறது. இந்த இன்டர் கான்டினென்டல் பாலிஸ்டிக் மிசைல் இந்தியாவை உலகின் எலிட் நியூக்ளியர் கிளப்பில் உறுதியாக நிறுத்துகிறது. வடகொரியாவின் வேகமான முன்னேற்றம் உலகை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. ஹுவாசாங் 18 ஏவுகணை 15,000 கிலோமீட்டர் தூரம் வரை பயணிக்கும் திறன் கொண்டது. ஒரு முழு கண்டத்தையே தன் இலக்கிற்குள் கொண்டு வரும் வலிமை கொண்ட இந்த சாலிட் ஃபியூவல் ICBM வடகொரியாவின் தொழில்நுட்ப வளர்ச்சியின் சாட்சியாக நிற்கிறது. பிரான்சின் நீர்மூழ்கி கப்பல் வழி ஏவப்படும் M51 பாலிஸ்டிக் மிசைலின் திறமையை பார்ப்போம். இந்த சப்மெரின் லான்ச்ட் பாலிஸ்டிக் மிசைல் அதன் துல்லியம் மற்றும் தூரத்திற்காக புகழ்பெற்றது. கடலின் ஆழத்தில் மறைந்திருந்து எதிர்பாராத தாக்குதல் நடத்தும் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி பிரான்சின் நியூக்ளியர் டிட்டரண்டின் முக்கிய அம்சமாகும். இறுதியாக எதிரி நாட்டு ஏவுகணைகளை விண்ணிலேயே பொசுக்கும் தற்காப்பு வித்தையில் இஸ்ரேல் ஒரு மந்திரவாதி. ஆரோ 3 அமைப்பு வளிமண்டலத்திற்கு வெளியிலேயே ஆபத்தை இடைமறித்து அழிக்கும் இரும்பு கவசமாகும். இந்த அட்வான்ஸ்ட் மிசைல் டிஃபென்ஸ் சிஸ்டம் எக்ஸோ அட்மாஸ்பிரிக் இன்டர்செப்ஷனின் மூலம் இன்கமிங் பாலிஸ்டிக் மிசைல்ஸை ஸ்பேஸிலேயே அழித்துவிடுகிறது. இந்த 7 நாடுகளும் ஒவ்வொன்றும் தனித்துவமான பலத்தை கொண்டுள்ளன. ரஷ்யாவின் வேகம், அமெரிக்காவின் துல்லியம், சீனாவின் கடல்வழி ஆதிக்கம், இந்தியாவின் இன்டர்கான்டினென்டல் ரீச், வடகொரியாவின் வேகமான வளர்ச்சி, பிரான்சின் ஸ்டெல்த் கேப்பபிலிட்டி, இஸ்ரேலின் டிஃபென்சிவ் எக்ஸலன்ஸ் இவை அனைத்தும் சேர்ந்து உலகின் பாதுகாப்பு நிலப்பரப்பை வடிவமைக்கின்றன. இன்றைய காலகட்டத்தில் ஹைப்பர்சானிக் டெக்னாலஜி, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மற்றும் அட்வான்ஸ்டு கைடன்ஸ் சிஸ்டம்ஸ் போன்ற புதிய தொழில்நுட்பங்கள் மிசைல் சிஸ்டம்ஸை மேலும் சொஃபிஸ்டிகேட்டடாக மாற்றி வருகின்றன. இந்த டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட்கள் எக்ஸிஸ்டிங் டிஃபென்ஸ் ஃப்ரேம்வொர்க்ஸை சேலஞ்ச் செய்து நாடுகளை தங்கள் இன்டர்செப்ஷன் டெக்னிக்ஸை மேம்படுத்த வேண்டிய அவசியத்தில் ஆழ்த்துகின்றன. தொழில்நுட்பத்தின் இந்த விஸ்வரூபம் உலக அமைதிக்கான தற்காப்பா அமையட்டும். ஒவ்வொரு நாட்டின் மிசைல் கேப்பபிலிட்டியும் டிட்டரன்ஸின் பெயரில் பீஸை மெயின்டைன் செய்யும் டூலாக செயல்பட வேண்டும். இந்த அட்வான்ஸ்டு வெப்பன் சிஸ்டம்ஸ்கள் கான்ஃப்ளிக்டை பிரிவென்ட் செய்வதற்காகவே உருவாக்கப்பட்டுள்ளன என்ற நம்பிக்கையுடன் உலகின் 7 வல்லரசுகளின் ஏவுகணை வல்லமையின் பயணம் இங்கே நிறைவடைகிறது.